ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளீஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பட்ஜர்ஸ் கிராசிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு வராரு. அங்கே பல விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வராரு. ஒரு நேராக ஒரு இடத்துல வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. அந்த ஊரோட அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு. அங்கே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நானும் உங்கள் ஆளுங்களோட ஹண்டிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எரும மாடெல்லாம் வேட்டையாடி அதோட தோலை உரிச்சு விற்கிறவர். அவரு நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு இன்னொரு கேங்ல இருக்கவர் கூட போய் சேர்ற. அவரு எனக்கு ஒரு புது இடம் தெரியும், அங்க யாருமே போனது கிடையாது, மனிதர்கள் காலடியே படாத இடம், அங்க பல எருமைகள் இருக்கு, நம்ம போய் வேட்டையாடலாம், ஆனா அதுக்கு டைம் ஆகும், அதே மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது, அதை நீ கொடுத்தா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவர் அந்த ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சின்ன பையனா பயங்கர சாஃப்டா இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வந்து அதை சொல்லுது இவர்கிட்ட. ஆனா இவரு அந்த பொண்ணை ஏத்துக்காம இவரு ஹண்டிங்க்கு கிளம்புறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. போற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, தண்ணி கூட கிடைக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த இடத்த ரீச் பண்றாங்க. பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எருமைகள் இருக்கு, அதோட தோல்லாம் ரொம்ப ரஃபா இருக்கு, மார்க்கெட்ல கிடைக்காத ஐட்டமா இருக்கு. இவங்க வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கூட வந்தவங்க எல்லாம் கிளம்பலான்னு சொல்லும் போதும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போனவர் அதெல்லாம் முடியாது, நம்ம இன்னும் பல்கா தோல் எடுத்துட்டு தான் போறோம்ட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அதுல கூட வந்த ஒருத்தர் இறந்தும் போயிடுறாரு. பல சீசன் அங்கேயே இருக்காங்க, வின்டர் சீசன் அது இதுன்ட்டு எல்லாத்துலயுமே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க ஒரு வழியா தோலெல்லாம் எடுத்து ரிட்டர்ன் வராங்க. ஊருக்குள்ள வரும்போது தான் காத்திருக்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது என்ன, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருக்கு நமக்கு. படத்துல இவங்க ஹண்ட் பண்ற போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் கொடூரமா இருக்கவும் தான் செய்யுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பாலைவனம், இவங்க போற ரூட், அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே காமிச்சிருக்க விதம் அல்டிமேட்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்குமே பயங்கர ஸ்லோ பேசிங்ல தான் போகுது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் பிடிக்குமோ அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் மைல்டா இருக்கு, ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.5 out of 10 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.